மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா? பலாப்பழம் அதை சுற்றி எப்படி ஈ மிக்குமோ அந்த மாதிரி இந்த எச்ச மீடியா நம்ம விஜய் நம்ம வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிஜமான ஈயை கூட மருந்து போட்டு சாவடிச்சிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஈக்கெல்லாம் வந்து நான் நக்கிறத நக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்ஸ்டால கரண்டாக ஃபீல்டில் சுற்றிட்டு இருக்க பாலிடிக்ஸ் ஸ்டோர் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவு. இல்ல, எனக்கு என்னன்னா வந்து இவங்க திமுக வந்ததுல இருந்தே வந்து பாதி பேர் மக்கள் தூக்கமே போயிடுச்சு. இதுல எங்க கனவுகளை சொல்றது? 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்க. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா அவர் ஏன் 200 ரூபீஸ்க்கு ப்ரொடியூசரா இருக்க போறாரு? பிறப்புக்கும் எல்லாம் இருக்குமா? அவனை சொல்லி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? vote for TVK தான் சொல்லல, அது மட்டும் சொல்லியிருந்தாருன்னா ஐயா நம்ம கட்சிதான். அவனை பைத்தியக்காரப்ப உண்மையிலே சொல்லட்டுமா? வழக்கானாலும் பரவாயில்ல, பல இடங்களை நம்ம பேசுறதுதான். தமிழ்நாட்டில் 2 தற்குறிகள் இருக்காங்க. நான் அது என்னன்னு சொன்னே கண்டுபிடிச்சிட்டேன். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அது உலகமே மாற்றுத்திறனாளி சகோதரர் ஞாபகம் இருக்கா? ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒரு 2 வெங்கல கப்பை தூக்கிக்கிட்டு அது சேப்பாக்கத்துல ஏதோ ஒரு கடையில வாங்கி இருக்கிற போல செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு முதலமைச்சர் போய் பார்த்துட்டு, ஐயா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி போய் விளையாடி வெற்றி பெற்றையா அப்படின்னா அவர் தான் விளம்பர பிரியராச்சு, சூப்பர் வாப்பான்னு ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. அடுத்து துணை முதலமைச்சர் யார்? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல விளையாட்டு பிள்ளை. அவரும் கூப்பிட்டு ஒரு போட்டோ பிடிச்சி போஸ்ட் கொடுத்து, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே நம்பர் 1 தற்கூரி முதலமைச்சர், நம்பர் 2 தற்கூரி துணை முதலமைச்சர். இப்ப தெரியல, இவனுங்க தற்கூரியா இருந்துட்டு நம்மள தற்கூரின்றானுங்க பாருங்க. சார் இப்ப புதுசா நிக்கிறவரு, நான் ஒரே ஒரு குறுக்கீடு செஞ்சுக்கலாமா? தம்பி லேப்டாப் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வைங்க. இப்ப எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்கல்ல, தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஐயா செய்யல ஐயா இருக்காங்க. மாணவர்களுக்கான அந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கி தராங்க. எத்தனையோ பல நல்ல திட்டங்கள் செய்யறாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை பத்தி சொன்னீங்க. மகளிர் உரிமை தொகையினால இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் வந்து பயன்படுது. இருந்துச்சு சார், அது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என் கேள்வி. இவ்வளவு நாள் எங்க போச்சு உங்க கண்ணு? 2018ல நான் வந்து ஸ்கூல் முடிச்சேன் 12th. ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் லேப்டாப் வரல. ஏன் அதை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க? சீரியஸா அந்த பையன் கேட்குற கேள்வியில என்ன தப்பு இருக்கு? புரியுதா சார் நான் சொல்றது? 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. கரெக்டா வந்து அந்த 5வது வருஷம் வரப்போகுது. ஓகேவா? கிட்டத்தட்ட அந்த 4.5 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறமேட்டு உங்க சேவையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா என்னது இது? அப்புறம் எதுக்கு? இன்னொரு விஷயத்தை முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். திரு விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதலை நடத்த திமுக தயாராகி கொண்டு பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு திமுக ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் எனக்கு புரியல, எப்படி இவர் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்ப புரியல, இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்ட்லாம் நான் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், அவங்க பர்சனல் லைஃப்பில் நம்ம எதுவுமே இன்வால்வ் ஆக வேணாம். இன்வால்வ் ஆகிறதுக்கும் நம்ம எச்ச மீடியா கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பேஸை விட்டு நம்ம வேலையை பார்க்குறதா கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. பரவாயில்ல, நிறைய பேர் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, பட் முகம் தெரியாதவங்க தான் குத்துறாங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷம் அவரோட வாழ்க்கையில் ஒரு துணையாக நீங்கள் இருந்திருக்கீங்க, மனைவியாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த நேரத்தில் இதை பண்ணணும்னு தோணுச்சுன்றதான் எனக்கு சீரியஸாக தெரியலை. ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை இதை பற்றி. இல்லை எனக்கு என்ன, நான் ஒரு 10 கான்ஸ்டபிள், சரியா, 10 கான்ஸ்டபிள் வந்து விஜயை சுற்றி கொஞ்சம் ஆள் வந்து இருந்துட்டு போங்கன்னா போயிருந்துருப்பாரு. எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க, சீன் போடுறீங்கன்றதே எனக்கு சீரியஸாக தெரியல. அவர் பாட்டு போக வேண்டியது, தள்ளுறா, இது பண்ணுறா, அதை பண்ணுறா, எதுக்கு? ஏன் எதுக்கு இவ்வளோ சுற்றி காமிக்கிறீங்க? பாருங்களேன், ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு வந்தா நிம்மதியா போக முடியாது. அதுவும் விஜயனா வந்துட்டா நாட் பாசிபிள்.
போ மூட மாட்டானுங்க. எங்கேயோ நிக்கிறாங்க கைஸ் போலீஸ். கைஸ் எனக்கு சீரியஸாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவனுங்க நியூஸ் சேனலா இல்லை புரோக்கர் சேனலா அப்படின்றதே எனக்கு தெரியல. நீ என்ன வேணால் புரோக்கர் வேலை பாரு, எங்கள் அண்ணா பக்கம் நாங்கள் எப்போவுமே நிற்போம் சரியா. நீ புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டே இரு, 200 ரூபாய் வாங்கிக்கிட்டே இரு, வேலையை பார்த்துக்கிட்டே இரு. நாங்கள் எப்போவுமே எங்கள் அண்ணா பக்கம் தான் நிற்போம் சரியா. ஹலோ ப்ரோ சொல்லுங்க ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ தெரியுது. ஓகே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு அந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லைக் லுக் டிஸ்கம்போஸ் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு சொல்லிட்டு DMK அகைன்ஸ்டா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண போறோம். இல்ல இது இவ்வளவு நேரம் சொன்ன வரைக்கும் கூட எனக்கு சந்தேகம் வரல. இப்போ ஒன்று சொல்றேன் பாத்தியா, எனக்கு அதான் சிரிப்பு வருது. சீமானோட ஒரு மஞ்சள் பொடி சுத்திட்டு அதுவும் கூட நம்ப மாட்டான். நாங்க எப்படி நம்புவோம் நீ நினைச்சு இதை ட்ரெண்ட் பண்றன்றத எனக்கு புரியல. இவனுங்களே PR டீம் உருவாக்குனாங்களாமா, இவனுங்களே வாய்ஸ் ஓவர் கொடுப்பானுங்களாமா, கடைசியில DMKன்னு சொல்லுவாங்களாமா. என்ன அது? இல்ல சீரியஸா புரியல. ஒரு இடத்துல ஒரு டெத்துக்கு வந்துட்டு பேசுற பேச்சாங்க இது. சிரிக்கிறாங்க. ஆமா நெல்சன் டேரக்டர் தான், கேமியோ ரோல் கொடுப்பாரு, நடிச்சிட்டு போங்க. பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு விஜய், மக்கள் முக்கியம் சொல்றாரு, அதை நிரூபிக்கிறாரு. அது அவங்களுடைய பர்சனல் மேட்டர். அது நம்ம இதுல பாக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதா என்னுடைய ஒப்பீனியன். ஆமா இப்போ அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அவர் அவங்க விவாகரத்து கேட்டிருப்பாங்க. இது ஒரு தனிமனித விஷயம்னு நினைக்கிறேன் நான். பொதுமக்கள் இதுக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்குள்ள என்ன கருத்து வேற்றுமை இருக்கோ, என்ன காரணத்தினாலும் அவங்க விவகாரத்தை கேட்டுக்கிறாங்க. இது அவங்கள தனிமையா விட்டுறணும். பொதுமக்கள் இதுக்குள்ள போக கூடாதுங்கிறது என்னுடைய. சரி, இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால அந்த அரசியல் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு கூட சில பேர் இப்படி சரி பண்ணலாம். ஓகேங்களா? ஆனாலும் விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விஜய்க்கு என்ன விவகாரத்தை ஆனாலும் ஆகாட்டினாலும் விஜய்க்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான். என்ன சொல்றது தெரியல. மக்கள் இந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்றதே எனக்கு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்பம் நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய எதுவுமே பண்ண முடியாது. மக்கள் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. சீரியஸ்லி எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நினைப்பு கூட எங்ககிட்ட இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ. லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்திடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று தான் நான் சொல்கிறேன். அவர் திரும்பி போகிற ஐடியாவில் இல்லை சரியா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு